சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடன் முதல் முறையாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கைகோர்த்திருக்கும் திரைப்படம் தான் கூலி. அதாவது இந்த திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லுக்கும் அவருடைய கதாபாத்திரத்துடைய தோற்றமும் சினிமா ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வந்தது. இதற்கு அடுத்தபடியாக சில நாட்களுக்கு முன்பு படத்துடைய லுக் டெஸ்ட் முடிந்து விட்டதாகவும் விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாகவும் லோகி அவர்களுமே அறிவித்து வந்திருக்கார். இதற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்துடைய 5ஆம் தேதி ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு தொடங்கி சென்னையிலுமே படத்துடைய ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட இருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே மலையாள திரைப்படங்களை ரசிப்பவர்கள் இருப்பதும் அதிலேயுமே இந்த வருடம் வெளியான பல்வேறு மலையாள திரைப்படங்கள் கேரளா மட்டும் இல்லாம தமிழகத்திலுமே பெரிய வசூல் சாதனை பெற்றிருக்கு. அப்படி மக்களை அதிகம் கவர்ந்த திரைப்படங்கள் ஒன்றுதான் மஞ்சுமேல் பாய்ஸ். ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்தை சிதம்பரம் எஸ் பொடுவில் இயக்கியிருந்தார். பாதி தமிழிலுமே பாதி மலையாளத்திலும் உருவாகி இருந்த இந்த திரைப்படம் ஹிட் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துடைய கடைசி 20 நிமிட வேகமான திரைக்கதையும் குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதல் என்ற பாடலும் தான் எனவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. கூலி திரைப்படத்திலுமே இன்னொரு பெரிய நடிகரும் வாரிசு நடிகையும் இணைந்திருக்காங்க. அவர் வேற இல்லை, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய மகளான ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான். கூலி திரைப்படத்தில் இவர் சூப்பர் ஸ்டாருடைய மகளாக நடிப்பதாக கூறப்பட்டு இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டுடைய தொடக்கத்தில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.